ஹாய்ங்க, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீ தூங்கி எழுந்திரிச்சோடனே வீடியோ எடுக்கலாம் தான் முடிவு பண்ணணும். அதாவது வேறு ஏதாவது ரொட்டீன் அந்த மாதிரி என்ன சும்மா அதே எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடுக்கல. வீடியோவும் பார்த்திங்கன்னா 2-3 நாளாக போடவே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. இப்போ இந்த எப்படின்னா ப்ரெக்னென்ட்டுன்னு அது ஒரு சாக்காக வச்சுட்டு ஒன்று உடம்பு டயர்டாக இருக்குங்கிறா, இல்லைனா என்னால் முடியலன்னுறா. அப்படி இப்படின்னு நேற்று ஏதோ ஒரு 2-3 ரீல்ஸ் பண்ணி போட்டோம். நல்லா இருந்ததா என்னென்னா தெரில, ஆனால் போட்டிருக்கோம். மறுபடியும் டைம் கிடச்சா பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் அதான். ஆமாம், நேற்று இந்த கரண்ட் இல்லாதனால வேலை இல்லாமல் போச்சு. ஷடவுனுங்கிறதுனால வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு 10-12 மணிக்கு திரும்பி வந்தேன் போயிட்டு. ஆமாம், அதனால் வீடியோ போட முடியல. அப்புறம் இன்றைக்குமே ஒர்க்கு, அதனால் சரி சும்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் சண்டே அப்படின்னு சும்மா. நீங்கள் அதான் சண்டே ஸ்பெஷல் எங்கள் பாட்டிகிட்ட சொன்னோம், மீனுக்குன்னு இதை எடுத்துருவா அப்படின்னு சொல்லிடுவோம், காசு கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னேன். மிளகாத்தூள் இதில் பாலை பொங்க விட்டா டீ போட்டுட்ருக்காங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மிளகாத்தூள் எல்லாம் வாங்கணும். நான் போயிட்டு ஏன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் வருவேன். அதனால் என்ன பண்ண போகிறான்னு தெரில. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல், நீ சந்தை வேறு போவோமா என்னன்னு தெரியாது. அப்புறம் முக்கியமான விஷயம், நம்மளோட வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைப்புன்னு சொல்லி ஒன்று வரும், அது கொடுத்திங்கன்னா எங்களோட வீடியோ கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி நாங்கள் இருக்கிறதையும் வெளியில் காட்டும். அதுக்காக தான் கேட்டுக்கிறேன், மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் அந்த ஹைப் பட்டன் காட்டும். HYPன்னு வரும், அதில் கை வச்சு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது ஒரு ஓட்டு போடுற மாதிரி. இந்த வீடியோ அது ட்ரெண்டிங் ஆகும். ரொம்ப நாளைக்கெல்லாம் இல்லை, ஒரு 90 நாள் வச்சு அதிகபட்சமாக அந்த வீடியோ ட்ரெண்டிங்கில் இருக்கும். அதை சொல்கிறதுக்காக தான் இந்த மெயினாக முக்கியமாக இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாத இருக்கும். நான் நிறைய சேனலுக்கு போயிட்டு ஹைப் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கும் பண்ணுங்கள், அது ஒன்றும் பெரிய ஈகோ எதுவும் பார்க்காதீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் மறக்காமல் பண்ணுங்கள், அதுக்காக சொல்கிறேன். ஆமாம், இதுக்கப்புறம் வீடியோ என் ஃபோனில் வீடியோ எடுப்பேன், ஆனால் இது பண்ண முடியாதுங்க, வீடியோ போட முடியாது. அதனால் காலையில் ஒரு 7:30க்கெலாம் போயிடுவார். சரி, அதுக்கு முன்னாடியே சும்மா ஒரு வீடியோ போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்க கேட்டாங்க. இன்றைக்கி மழை வர்ற மாதிரி இருக்குது, வெளியில் போனாலே பயமாக இருக்குது, எங்கே மழை வந்துடுமோ வேலை போயிடுமோன்னு போட்டிருக்காங்க. காலையிலே போய் வாங்கினோம். பால் நாட்டு சர்க்கரையே தீர்ந்து போச்சுங்க. கிட்டத்தட்ட எத்தனை கிலோ வாங்கணும்? நாங்கள் 10 கிலோ வாங்கினோம். அதில் 2 கிலோ கொடுத்துட்டோம். அதில் 8 கிலோ நாங்கள் மீதி வச்சுருந்தோம். 1 வருஷம் ஆயிடுச்சுல, 1 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டோம். அந்த 8 கிலோ சர்க்கரை கிலோ 60 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம். முன்ன 50 ரூபா தான் இருந்துச்சு. கொதிக்க வச்சுருக்கா பார்த்தீங்களா, மாட்டு கை தண்ணி போகிற மாதிரி எவ்வளோ டீ போட்டுருக்க பாருங்க. நான் 2 நேரம் 3 நேரம் கொடுப்பேன், அதனால நான் போட்டுக்கிட்டேன். சொல்ல எதுவும் எடுக்கல, மணி 7:15 ஆச்சு. ஏன்னா அவளுக்கு வேலை வெளியிலேயே ரொம்ப டைட்டாக இருக்குது. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த லைட்டை வாங்கினதுக்கான ஒரு இது, அது பார்த்தீங்களா மாலை போட்டு வச்சிருக்கா. நம்ம யூடியூப் வந்த காரணமே அந்த பூ தான், அதனால போட்டு வச்சிருக்கா. கண்ணாடி இந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் ரீல்ஸ் பண்ணுவோம். சிவாவுக்கு இந்த கொசுலை பார்த்தா எப்போ இருக்கும் தெரியல. சிவா விளக்க மாதிரிலாம் எடுத்துகிட்டு கூட்டுமா. சண்டே சிக்கன் நாங்கள் எடுப்போம். இந்த வாரம் அந்த வேலை கிடையாது, சிக்கன் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு இருக்கும். இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணோம். மீன், முட்டை, இந்த மாதிரி நார்மல் ஐட்டங்கள், அதை விட கீரை அதிகமாக சாப்பிட்ணும். ஏன்னா மெயினாக இவளுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ 8ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் இடையில 1 மாதம் தான் இருக்குது, 2 மாதங்கிறா. இந்த 1 மாத கேப்பில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஏற்ற முடியுமோ பிளட்டு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். ஃபுல்லாக இருக்குல்ல, 10ஆம் மாதம் ஃபுல்லாக இருக்குது. என்ன காற்றடிச்சிக்கலாமா அது சொல்லிட்டு இருக்கேன். ஜாமான்லாம் அப்புறம் விலைக்காச்சுங்க. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க, நானும் கிளம்புறேன். எல்லா வேலையும் முடிச்சு வச்சா, இன்னும் துணிலாம் காய வைக்கணும். அந்தாண்ட ரூம் க்ளீன். இட்லி தான் ஊற்ற போகிறோம். காலையில் இட்லி ஊற்றி சாப்பிட்டுவாங்க அவங்க. இட்லி போட்டுருந்தோம்னா அதனால அந்தாண்ட ரூம் க்ளீன் பண்ணாமலே இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதுக்கு மேலே தாங்க அவங்க ஏதாவது வீடியோ எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இன்றைக்கி நான் போயிட்டு நைட்டு லைவ் வரேன். டைம் கிடச்சா லைவ் வாங்க. அவ்வளோதாங்க, வாங்க அப்படியே என்ன பண்ணுறனோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். கொசுவால் எல்லாம் மடிச்சு வைமா. கண்ணை அப்படின்னா கிடக்க பாருங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இடமே இல்லை. கொசுவாலையை மடிச்சு போட்டு பாயெல்லாம் எடுத்து போட்டுரு. 2 கொசுவாலைங்க பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டால் இது ஃபுல்லாக ஓட்டையாயிடுச்சு ஃபர்ஸ்ட் வாங்கினது. அது இல்லாமல் அது உடஞ்சிருச்சு. அது மேலே போட்டுமே கொசுவல் தெரிஞ்சு அவங்களுக்கு ஓட்டை, அதில் எவ்வளோ கொசு அடிச்சிருச்சு, பிளட்டை வச்சிருக்கான்னு. அது அவளுக்கு ஒரு காலைல கேமு 5 கேஜிக்கிட்டு டப்புன்னு போட்டு தட்டிட்டு இருப்பா. என்ன தட்டுறான்னு பார்த்தா அந்த கொசு தட்டும். எப்படிதான் கொசுவில் உள்ள வருதுன்னு தெரியல. நான் எந்த நேரம் பார்த்தாலும் நடுராத்திரி கூட எந்திரிச்சு அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. இனிமே பொழுதுனைக்கு எங்க சிவா கிட்ட நான் படுறா பாடு. நாளைக்கு அவனே காலைல ஸ்கூலுக்கு போறோம்மா. நேத்து பரவாயில்லங்க, நேத்துலாம் கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லிருப்பாங்களாட்டுக்கு சனிக்கிழமை. நான் தான் ஸ்கூல் அனுப்பல. ஆமா, சின்ன பிள்ளை தானே, என்ன இப்ப படிச்சு ஏன்னா ஒரே அடியாவும் ஒரே நாள்லயே அவன் கலெக்டர் ஆக போறான். பாவம் இந்த வயசுலயே அவனுக்கு 2 நாள்
2 நாள் லீவ் விட்டா என்ன ஒரே ஒரு நாளை வச்சு என்ன பண்ணுவான்னு நேற்று நான் அனுப்பவே இல்லை ஸ்கூலு. பாவமா இருந்துச்சா. அவன் போறேன்னு தான் சொன்னான், எனக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால அனுப்புலங்க பாருங்க. உடுசாமி அவ்வளவுதாங்க. என்னடா இது மொக்க நினைச்சுக்காதீங்க. இல்ல காலையில இதுதான் பண்ணுவோம். காலையில தூங்கி எந்திரிச்சு ஒரு நாங்க இதுதான் ஒரு மார்னிங் ரொட்டீன் வச்சுக்கோங்களேன். ஆமா, இது இன்னும் பண்ணுவோம். வேலைக்கு அதெல்லாம் வந்து வீடு போட்டுதான் அதெல்லாம் இப்போதைக்கு எடுக்க முடியல. ஏன்னா வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் லாங்கா போறதுனால 7:30க்கெல்லாம் போயிடணும். பக்கத்துல இருந்தா 9 மணி 9:30க்கு தான் போவாரு. அது இல்லாம கிளைமேட் வேற ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, இன்னொரு ஃபுல் லெந்த் வீடியோல ஒழிஞ்சு நீ நிறுத்தியா நான் போறேன். மழையே வர மாட்டேங்குதுங்க. இல்ல அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது நேரம் பார்த்து சதி பண்ணும். திடீர்னு சைட்டுக்கு போயிட்டு மழை பெஞ்சுன்னா நீங்க பொழப்பு போச்சு, வந்து 100 ரூபா பெட்ரோல் போட்டு போனது எல்லாமே வேஸ்டா போச்சு. வெளி வேலை, அதனாலதான் பிரச்சனை. மழை பெஞ்சாலே கொத்தனார் வேலைக்கு வெளி வேலை இருந்தாங்க வேலை கிடையாது, உள் வேலைக்கு தான் வேலை. சரிங்க, இன்னொரு ஃபுல் லெந்த் வீடியோல மீட் பண்ணலாம். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்ங்க.